அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா என்ற ஊரில் காட்டுத்தீ மக்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியிருக்கின்றது. நாம் அனைவரும் அவர்களுக்காக பிரார்த்தனை துஆ செய்ய வேண்டும். இது போன்ற இயற்கை சீற்றம் என்பது நாம் யாரும் தண்டனைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது மாறி மாறி பல இடங்களில் வருது. சுனாமியாகவும் நிலநடுக்கமாகவும் ஏன் காற்று புயலாகவும் கூட வருது. நாம் பார்க்குறோமா இல்லையா? இப்படி வரக்கூடிய இந்த நேரத்தில் நாம் அது ஒரு சோதனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல நபுல் வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வத்தமராத். உயிர் சேதம், பொருள் சேதங்கள், உடைமை சேதங்கள், பயம் போன்ற ஏதோ ஒரு வகையில் அவங்களை நான் சோதிப்போம். அந்த நேரத்தில் எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்க்குரியவர்கள், அல்லாஹ் நம்மளை சோதிக்கின்றான் என்று அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்க வேண்டும். ஃபபஷிரி சாபிரின், இந்த பொறுமையாளர்களுக்கு தான் சுபச்செய்தி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அதே சமயம் இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அவலா யரவுன அன்னம் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமி மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ இவர்களுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன், சோதனைகளை கொடுக்குறேன், இது போன்ற இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்துறேன். ஏன்னு சொன்னா அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தீய செயல்களின் காரணத்தால். எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? திருந்த வேண்டும், தோபா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். இப்போ எப்போ இது வருது அப்படின்னு சொன்னா நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம, ஏன்னா அல்லாஹ் ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் என்று உலக மோகங்களில் மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் இது போன்ற தண்டனை இறக்குகின்றான். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்றான், ஃபலம்மா நஸூமா திக்ருபி, அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்ட பிறகும் அதை புறக்கணித்து கொண்டு பாராமுகமாக அனைத்து தீமைகளின் மூச்சுக்கண்ணா இருக்கும் அந்த நேரத்தில் ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, வானத்திலிருந்து அனைத்து வகையான பரக்கத்தை வளங்களை நாம் கொடுத்துடுறோம். அதை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊத்து, அவர்கள் கொடுக்கப்பட்டிலிருந்து அவர்கள் நல்லா அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அகதனாகும் ஒரு பிடியாக பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். அந்த நேரத்தில் ஃபமுப்லிசூன், அவர்கள் நிராசையாக எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் அவர்கள் மாறிவிடுகின்றார்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றார். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பல பகுதிகள் நடக்கின்றது. ஒரு பகுதியில் பல பகுதியில் நடக்குது. மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏன் இடத்துல வராது அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அல்லாஹ் கூறியது போன்று மாற்றி மாற்றி பல இடங்கள்ல இது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த இடத்துல குறிப்பிட்ட இனத்தார்கள் மட்டும் இல்லை, எல்லோரும் இருக்கின்றார்கள். நீங்கள் இந்த இடத்துல வெறும் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலையும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே எல்லாருக்கும் தான் அது சோதனை. அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், லா துஸீபன் அல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. இது போன்ற சோதனைகள் ஏற்படும் போது, கஷ்டங்கள், துன்பங்கள், இயற்கை சீற்றம் ஏற்படும் போது இது வெறும் கெட்டவர்களுக்கு மட்டும் அடையும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே அதில் பாதிக்கப்படுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? பொறுமையாக இருந்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். ஆகவே அன்பிற்குரிய சகோதரிகளே, நாம் அனைவரும் எங்கெல்லாம் இயற்கை சீற்றம் ஏற்படுகின்றதோ அந்த மக்களுக்காக நாம் துஆ செய்வோம். இப்போது குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சோதனை சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அந்த இடத்துலையும் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, நிறைய முஸ்லீம் இருக்காங்க, பள்ளிவாசல் இருக்குது, எல்லாருக்குமே சோதனை ஏற்பட்டிருக்கு. ஆகவே நாம் எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்வோம். எல்லா மக்களும் நமக்கு சகோதரர்கள், நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் எல்லோருக்கும் துஆ செய்வோமாக. அல்லாஹ் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அந்த மக்கள் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் திருப்பி தருவானாக. அந்த மக்களுக்கு மன அமைதியை, ஆறுதலையும் அல்லாஹ் கொடுப்பானாக. நாம் அனைவரும் துஆ செய்வோமாக. வா ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.